வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யமஹா இதில் எல்லாமே போடுற ஆயில் ஃபில்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்ம இன்றைக்கி ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். இது வந்து நான் என்ன வாங்கியிருக்கேன், பைக்கில் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வாங்கியிருக்கேன். இதில் வந்து போட்டிருக்காங்க எலமெண்ட் ஆஸ் ஏ ஆயில் கிளீனர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா யமஹாவில் மோஸ்ட்லி எல்லா பைக்குமே காமனாக தான் இருக்கும். இது நீங்கள் வாங்கிக்கலாம். யமஹா ஷோரூம் ஆர் சர்வீஸ் அவங்க எல்லாம் கேட்டிங்கன்னா கூட நீங்கள் தருவாங்க. இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 rupees போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். யமஹா மோட்டார்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது அவங்களோட ஜென்யூன் இது தான். ஜஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். என்னோடய பைக்குக்கு நான் சேஞ்ச் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேன். இது வந்து நீங்களே இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணும்போது நீங்களே இதை மாற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணுவீங்க இல்லையா, ஒரு 2000 km ஒரு 2500 km ஒரு தடவை. இந்த ஆயில் ஃபில்டரையும் மறக்காமல் மாற்றிடுங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 48 ரூபா, வெறும் 50 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் இதை கண்டிப்பாக மாற்றணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆயில் ஃபில்டரில் அந்த இருக்குது பார்த்தீங்களா, ஒரு சின்ன ஸ்பாஞ்சு தான் அது ஃபுல்லாகவே. உள்ளேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு நல்ல ஸ்பாஞ்சு தான். இதுக்குள்ளே தான் ஆயில் சர்க்குலேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆயிலுக்குள்ளே சர்க்குலேட் ஆகிட்டு சின்ன சின்ன போர்ஸ் வழியாக இந்த பார்த்திங்கன்னா அந்த கேப் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த போர்ஸ் வழியாக அந்த ஆயில் வெளில வரும். நீங்கள் கம்ப்ளீட்டாக இது பண்ணுறதுனால உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட்டு வந்துட்டு சேர்ந்துகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஒரு புது இன்ஜின் ஆயில் நீங்கள் மாற்றுறீங்க, அந்த ஆயில் ஃபில்டர் நீங்கள் போடுறீங்க, ஒரு தடவை போடுறீங்க அப்படின்னா அந்த ஆயிலில் வர எல்லா தூசி, எல்லா டஸ்ட்டு எல்லாத்தையுமே இது வந்து அக்குமுலேட் பண்ணி வச்சுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப டர்ட்டாக இருக்கும். நீங்கள் 2வது முறையாக இன்ஜின் ஆயில் மாற்றுறீங்க. இதை மாற்றாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து வேஸ்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் புதுசாக ஊற்றின இன்ஜின் ஆயில்ஸில் வந்து எந்த விதமான டர்ட்டும் இருக்காது. இதுக்குள்ளே டர்ட்ஸ் இருக்கும். அது சர்க்குலேட் ஆகும்போது அந்த இன்ஜின் ஆயிலோட இந்த டர்ட்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இது ஒரு 50 rupees, அதாவது 40 rupees தான் இந்த 48 போட்டிருக்காங்க, பட் 40 rupees தான் இருக்கும். இதையும் மாற்றணும் அப்படிங்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட கைண்ட் அட்வைஸ். இது 40 ரூபா இது தான். இதையும் நீங்கள் மாற்றிடுங்க. இதை மாற்றுறது ஒன்றும் சுலபமான விஷயங்கள் தான். நீங்கள் கடையில் போனீங்கன்னா நார்மலாக வாங்கிடலாம். இன்ஜின் ஆயில் வாங்கும்போதே இதையும் ரிமைண்டராக வாங்கிடுங்க. வாங்கிட்டு ஈஸியாக மாற்றிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதை நான் வந்து எப்படி மாற்றுறது அப்படிங்கிறதையும் நான் ஒரு வீடியோவில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ.